ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரட்டை கர்த்திகா. என்னடா இவங்க கொஞ்ச நாளாக யூடியூப் பக்கமே காணோம் அப்படின்னு நினைக்கலாங்க. ஸோ கிறிஸ்மஸ் விளாக்கு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னது கிறிஸ்மஸ் விளாக்கா? கிறிஸ்மஸ் முடிஞ்சே 2 வாரம் ஆகுது, இன்றைக்கி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, இந்த கிளைமேட்டுனால எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை. அதனால தான் என்னால் பார்த்திங்கன்னா வீடியோ சரியாக அப்லோட் பண்ண முடியலைங்க. ஸோ இன்னையிலேருந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்னோடய சேனலுக்கு கொடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் டைமில் எங்கள் சர்ச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாகலமாக நாங்களே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ நாங்கள் ரொம்பவே லேட்டாக போனோங்க. போனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே உட்கார்றதுக்கு இடமே இல்லை. அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கூடையும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு போஸ் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தாண்ட வந்து பார்த்தா அப்பா என்னடா வாசை கமக்குதே அப்படின்னு உள்ளார போய் எட்டி பார்த்தா சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தாண்ட பார்த்திங்கன்னா முட்டை கிரேவிங்க. அப்பா நான் கொஞ்ச நேரம் இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஸோ இவங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் தெரியுமாங்க, எங்கள் சர்ச்சில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுன்னா எங்கள் சர்ச்சில் இருக்கிற அண்ணாங்க தம்பிங்க இவங்க எல்லாருமே ஒன்று கூடி ஒற்றுமையுடன் பார்த்திங்கன்னா அறக்க பறக்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து பார்சல் பண்ணுவாங்க. அதை ரசிக்கிறப்ப அதோட அழகோ தனிங்க. ஸோ ஒற்றுமையுடன் செயல்படுறப்ப எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதை நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. எனக்கு இதை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எங்கள் சர்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இவங்க ஒற்றுமையுடன் செயல்பட்டு இந்த மாதிரி வந்து பார்சல் பண்ணுறது பரிமாறுறதாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்கள் சர்ச்சு அண்ணாங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்டு காட் பிளஸ் யூ பிரதர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ அடித்து பிடிச்சி நாங்கள் மேலே போயிட்டோங்க. ஸோ சர்ச்சில் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் பையன் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷமே போட முடியலைங்க. அதனால் கிறிஸ்மஸ் தொப்பியாவது போட்டு என்னுடைய தங்கச்சி என்னுடைய ஃப்ரெண்டு நாங்களாம் சேர்ந்து அவங்களோட ஆளுக்கு ஒரு ஸ்டில் கொடுத்துட்டோம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குமே இயேசு கிறிஸ்து கிடைச்சது வரப்பிரசாதமே சொல்லலாங்க. அவரை நீங்கள் உண்மையாக முழுமையாக நேசிச்சிங்கன்னா அமேசிங்கான பிளெஸ்ஸிங் தாங்க. மேஜிக் மாதிரி நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்தாவே அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க நம்ம பெருமையாக பேசுகிறோம். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து பெருமையாக பேசுகிறது தப்பு இல்லையே. அதனால தாங்க நான் அவ்வப்போது நான் ஏசப்பாவை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சரி என்னோடய சேனல்லையும் சரி நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உணர்வுபூர்வமாக நான் சொல்லுவேங்க. ஸோ அவரை பற்றி பேசினாவே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அந்த சந்தோஷத்துக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. ஸோ அவரை உண்மையாக முழுமையாக நேசித்து பாருங்கள். உங்களுக்கும் அவர் வந்து நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா அற்புதங்கள் செய்து மேஜிக் பண்ணி உங்கள் வாழ்க்கையை உற்சாகப்படுத்திடுவார். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தடா பாய், காட் பிளஸ் யூ.